சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். ஃபர்ஸ்ட் மீட் ரெண்டு பேரும் எங்க பண்ணீங்க பாத்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்க ரெண்டு பேருக்கும்? மறக்க முடியுமா? மறக்க முடியாது. ஒரு ரியாலிட்டி ஷோடைய ரிகர்சல்ல தான். எப்போ என்ன விஷயத்துல? 2013. எப்படி நான் அவர் தான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு, நீங்க ஆக்ட்ரஸா இருக்கீங்க இப்போ வரைக்கும் நான் தான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவர் ப்ரொபோஸ் பண்ணதே இல்லையா? இந்த பிரெக்னன்சி டேஸ்ல அவர் எப்படி உங்களை பாத்துக்கிட்டாரு? என் சைட்ல இருந்து மாமியார் மாமனார் அதுல யாரும் இல்ல. எங்க வீட்டுல நானும் இவர் மட்டும் தான். ஆக்சுவலி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் கேரிங் வந்து இவர் தான். அதான் சொல்றேனே, அந்த ஒரு வருஷம் தான் லவ் பண்ணோம். பட் என்னன்னு சொல்றது, என் அம்மாக்கு அப்புறம் இவர் தான் ஆக்சுவலா. அது அபாஷன் ஆனது வந்து பொறுத்துக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் ஆனா இவங்களுடைய பாக்குறப்ப நம்பிக்கை கொடுக்கணும். பட் ஆனா நீங்க இதை போட்டு விட்டுருக்கீங்கல்ல, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். ஏன் கணவர் ஒரு பொறுப்பு இருக்கிறத அப்பானதுக்கு அப்புறம் பொறுப்பு நிறைய இருக்கு இவருக்கு. ஆக்சுவலா அது என்னை விட இவர் நிறைய பண்ணுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு என்னன்னா, பாப்பா வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவார்னு ஒரு பயமும் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஆசை என்னன்னா, பாப்பா பிறந்தோன்னு ஃபர்ஸ்ட் இவர் தான் வாங்கணும்னு ஆசை. இவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் அம்மா அப்பாவே வாங்கணும்னு ஆசை. என் குழந்தை இவர் கையில முதல்ல கொடுக்கணும். ஏன்னா இதுல என்ன எழுதணும்னா, உங்களுக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர், பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கணுமோ அதை ஒரு 5 பேர் நீங்க அவருக்கு மறைச்சி அப்படி எழுதுங்க. நீங்க மறைச்சு எழுதுங்க, எவ்வளவு ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும். நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க. பட் இந்த மேடையில ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க. பேபி ஷவர் வந்து ஃபங்க்ஷன் நீங்க எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. ஸோ எங்களுக்கு அது ஹாப்பி. அது ஃபர்ஸ்ட் பர்சனா நாங்க கப்புள்ஸா நாங்க இருக்கோம்ல, இதை விட ஒரு லக்கு வந்து யாருக்கும் கிடைக்காது இல்ல. அது அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப லக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆக்சுவலா. எனக்கும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி ஒரு இன்டர்வியூ மேடையிலேயே இது எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் இப்போ சில மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் மீட் ரெண்டு பேரும் எங்க பண்ணீங்க பாத்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்க ரெண்டு பேருக்கும்? மறக்க முடியுமா? மறக்க முடியாது. ஒரு ரியாலிட்டி ஷோடைய ரிகர்சல்ல தான். எப்போ என்ன விஷயத்துல? 2013. 2013ல. ஓகே, ஒரு ரியாலிட்டி ஷோட ரிகர்சல்ல தான் மீட் பண்ணோம். ஓகே. ஸோ அப்போ ஆசையாக ஃப்ரெண்டாக தான் மீட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த டீம், அவங்க சம்மந்தப்பட்ட டீம் வந்துட்டு அதுலேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து உடஞ்சி போனப்போ நான் சொன்ன நம்பிக்கை கொடுத்து, இல்லை உங்களுக்கு வேற ஒரு இன்னொரு ரவுண்ட் இருக்குது, வயல் கார்டு ரவுண்டு, அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்ததுலேருந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் ஆகி அப்படியே பேசி தான் இருந்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி பற்றிலாம் தெரிய வந்து பேச போயிட்டு அப்புறம் அவங்க தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஓ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசலா? ஓகே. நீங்க என்ன சார் இருந்தீங்க அப்போ? நான் வந்துட்டு ஷோடைய அசோசியேட் டைரக்டர், செகண்டரி டைரக்டர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன். ஓகே. அவங்க ஆர்டிஸ்டா. ஓகே, டன். எப்படி நான் அவர் தான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு, நீங்க ஆக்ட்ரஸா இருக்கீங்க இப்போ அப்படின்னு வரைக்கும் நான் தான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவர் ப்ரொபோஸ் பண்ணதே இல்லையா? எதனால அவர் ப்ரொபோஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. எனக்கு வந்து இவரோட ஒர்க் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியானவர், யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டார், ஒரு கேரிங் பர்சன் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தான் வந்து ரொம்ப இழுத்துட்டாரு நம்மள. உண்மையா சார் அதெல்லாம்? இல்லை, அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சைடை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நம்ம வேலையை பார்த்தோம். அது இந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தருடைய மனசுக்குள்ள நம்ம போய் நுழைவுன்ற அளவுக்கு போயிருக்கின்றப்போ கால். ஓகே. அப்போ அந்த அளவுக்கு சின்சியரா வேலை பார்த்துருக்குன்னு நம்புறேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஸ்மூத்தா மேரேஜ் அந்த விஷயங்கள்லாம் ஸ்மூத்தா நடந்துருச்சு வீட்ல சொல்லிட்டு? நான் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறத பத்தி நிறைய இன்டர்வியூல. என்னன்னா சுவாரஸ்யம் தான் அது. ஏன்னா 2 பேருக்கும் வந்துட்டு ஃபேமிலியில எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியாது. ஓகே, அதிரடி ஏதோ சண்டை கண்டெல்லாம் நடந்து நிறைய படங்கள்லாம் நடந்துருக்குல்ல. ஒத்துக்க மாட்டாங்க, இழுத்துட்டு ஓடி போயிடுவாங்க, அடிப்படி தகராறு,
இப்படியும் நமக்கும் நடக்க போகுதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் சடனாக எல்லாம் உல்ட்டாவாகி டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க வீட்டில். உடனே ஏமா அவங்க சைடும் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் சைடும் ஒத்துக்கிட்டாங்களா. பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. ஓகே லவ் சுவாரஸ்யம் மட்டும் இருந்தது, அப்போசிஷன் சுவாரஸ்யம் இல்லை. ஓகே. ஸோ அது சீக்கிரமாக கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சு. ஸ்மூத்தாக போச்சு ஆக்சுவலாக. 2013 வந்து நாங்கள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோம். அப்போ கூட நாங்கள் அதிகமாக வெளில போனது கிடையாது, சுற்றினது கிடையாது. ஷூட்டிங்கில் அப்போ நானும் பிஸியாக இருந்தேன், அவரும் பிஸியாக இருந்தார். 2014 எங்களுக்கு ஏப்ரலில் மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. எங்கேயும் அதிகமாக சுற்றினதே கிடையாது. ஓகே ஓகே. அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படின்னா இந்த ஃபோனில் பேசுறது தான், அதில் தான் ஒரு நம்பிக்கை அவர் மேலே. ஃபோனில் பேசுறது இதுதான். இப்போ இருக்கிறது வந்து 11 இயர்ஸ் லவ் பண்ணுறேன், 12 இயர்ஸ் லவ் பண்ணுறேன்னு. பட் அதை விட இந்த லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். சார் இப்போ இந்த ப்ரெக்னென்சி டேஸில் அவர் எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாரு? அவர் மட்டும் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு ஆக்சுவலாக. ஓகே. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கு என் சைட்லேருந்து மாமியார் மாமனார் அதெல்லாம் யாரும் இல்லை. நான் எங்கள் வீட்டில் நானும் இவர் மட்டும்தான் ஆக்சுவலாக. ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபுல் கேரிங் வந்து இவர் தான். டெய்லி வந்து சுண்டல், கீரை வகைகள், எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து டைமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. சமையல் நல்லா பண்ணுவார். அதில் நான் ரொம்ப லக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சில இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்ஸ் வந்து சமைக்க மாட்டாங்க. ஸோ ஆள் வச்சு தான் எல்லாமே ஒய்ஃப்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் நைட்டு டிஃபனு, அதுக்கு நடுவில் ஜூஸு, நட்ஸு, என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சார் ஆக்சுவலாக. ஓகே. எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்டிவாக, ஓகே இவங்களுக்கு நம்ம இந்த சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அது எதனாலன்னா பேசிக்கு தான். அதாவது நம்ம நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாப்பா லேட்டாக தான் கன்ஃபார்ம் ஆனாங்க. அதனாலேயே ஒரு கேரிங், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேரிங், ஒய்ஃப் மேலே ஒரு கேரிங் இருக்கும், பாப்பா மேலே ஒரு கேரிங். அப்போ டபுள் கேரிங் இருக்குது. 2 பேருக்கும் அக்கறை எடுத்துக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருந்ததில்ல. அந்த பொறுப்பு இப்படி பாசமும் பொறுப்பும் சேர்ந்து அப்படி அவனை பண்ணிவிட செய்ய வேண்டியது. ஓகே. மேம் சொன்னாங்க இன்னும் 3 நாள்ல டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனால டிசைட் பண்ணீங்க? என்னன்னா லைஃப்பில் எல்லாமே ஒரு விஷயம் தான் கடந்து போகிறோம். எல்லாமே கல்யாணம் ஆகட்டும், காதலாகட்டும், இளமை பருவம் ஆகட்டும், சைல்ட்ஹுட் ஆகட்டும், எல்லாமே அந்த பருவம் தான். அதுக்கப்புறம் தாண்டி போயிட்ட பிறகு அந்த பருவத்துக்கு விஷயம் நடக்கலையேன்றப்போ ஒரு ஏக்கம் சின்னதாக பின்னால் இருக்கும்ல, லேட்டரான இருக்கும். அந்த குறை வந்துருக்கக்கூடாது. இன்னொன்று வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சம்பவங்கள், அந்தந்த ஒரு விசேஷம் அதெல்லாம் நடக்கணும். நடந்தால் தான் ஹாப்பி. அது நாளைக்கு நினச்சி பார்க்குறப்ப வந்து சந்தோஷமான தருணங்கள் தான் நினைவில் இருக்கும். மாதிரி சண்டமாக கசப்பான நினைவுகளோ எதுவுமே இருக்காது. ஸோ அது சந்தோஷமான நினைவுகள், இதுவும் சந்தோஷமான நினைவு தானே. ஓகே ஓகே. அதனால் வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் வேணும். ஓகே மேம். இப்போ உங்களை வந்து எல்லாருமே வந்து விசாலாட்சிங்கிறத விட ஜூலி அப்படின்னு சொன்னால் தான் தெரியுது. சார் எப்படி கூப்பிடுவார் உங்களை? சார் வந்து எல்லாரும் இவர் வந்து எம்எஸ் மணிகண்டன். ஆக்சுவலாக எம்எஸ் சொன்னாலே இவர் தெரியாத ஆளே கிடையாது. முக்கியமாக சீரியல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சன் டிவியில் அது பெரிய ப்ரோக்ராம், அமுல் சூப்பர் குடும்பம்னு சொல்லிட்டு அதோட அசோசியேட் டைரக்டர். ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே எம்எஸ்னா நல்லாவே தெரியும். இப்போ 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 இருந்து வந்து எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க இல்லைன்னா எல்லாருமே கேட்குறது எம்எஸ் எப்படி இருக்காங்க, எம்எஸ் மணிகண்டன் யாரும் சொல்கிறதே கிடையாது. எம்எஸ் எப்படி இருக்காங்க, எம்எஸ் எப்படி இருக்காங்க தான் கேட்பாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே இவர் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இவர் வீட்டில் உங்களை எப்படி கூப்பிடுவாரு? அம்மா தான். அம்மா மாமா தான் போமா, நீ வரையும் டி போட்டது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் இவரையும் பப்பு தான் கூப்பிடுவேன். ஆக்சுவலாக வாங்க போங்க கூட கூப்பிட்டதில்ல, பப்பு 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 அவ்வளோதான். நானும் அம்மா தான் கூப்பிடுவேன். 2 பேரும் அதான் சொல்கிறேன்னே, அந்த ஒரு வருஷம் தான் லவ் பண்ணோம். பட் என்னன்னு சொல்கிறது, எனக்கு மனசு என் அம்மாவுக்கு அப்புறம் இவர் தான் ஆக்சுவலாக. எதனால சார் அம்மான்னு கூப்பிடுறீங்க? நான் கேள்விப்பட்டதில்ல அம்மான்னு சொல்லி. இல்லை, அது சின்ன பாதிப்பு. ஏன்னா என்னோட அம்மா சின்ன வயசுல தவறிட்டாங்க. ஸோ அப்போது நமக்கு மனைவியாக வந்தவங்க நம்ம ரொம்ப அக்கறையாக எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு அம்மாவை பார்த்த அந்த அரவணைப்பு தான் கிடைக்கும் கண்டிப்பாக மனைவிட்ட. ஸோ மனைவியும் அம்மா மாதிரி தானே, இன்னொரு ரூபத்தில் அம்மா தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால ஓகே. இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு அபார்ஷன் ஆச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பின்னாடி பேசியிருப்பாங்க, நிறைய பேர் உங்ககிட்ட ஹஸ்பண்ட்ட உங்கள் ஹஸ்பண்ட்டை ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்லாம் எப்படி கடந்து வந்தீங்க ஃபஸ்ட்டு? ரொம்ப ரொம்ப ஹார்டான டைமு. அதாவது ரொம்ப நம்பிக்கையாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பாப்பா ஃபார்ம் ஆகிட்ட பிறகு அது அபார்ஷன் ஆனது வந்து பொறுத்துக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் ஆனால் இவங்களுடைய பார்க்குறப்போ நம்பிக்கை கொடுக்கணும். பட் ஆனால் ஹோப்பு விட்டுறாதீங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது பாப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டாக தான் பேசினாங்க, நெகட்டிவாக யாரும் பேசல. நெகட்டிவாக பேசுகிறவங்கள கேட்கல அப்போ. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் பாப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி இருந்தது. ஸோ அந்த பாப்பா மிஸ்கேரேஜ் ஆனப்போ எல்லாருமே சப்போர்ட்டிவாக பேசினாங்க, இந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க.
ஸோ அவங்க கொடுத்தா ஹோப்பு, சரி ஓகே திருப்பியும் நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். பட் அவங்க பிலீவ் பண்ணாங்க திருப்பியும் வந்துட்டு பாப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வளைகாப்பு வரையும் வந்து நிற்கிது. ஓகே. இப்போ இந்த வளைகாப்பு எப்படி சார் போச்சு? யார் உங்களுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், நான் இவங்க எதிர்பார்க்கல வந்தாங்க அப்படின்ற மாதிரி யார் இருக்காங்களா? எனக்கு பாத்தீங்கன்னா இவங்க வனஜா அக்கா, மெட்டியூலி வனஜா அக்கா. ஆமாமா. ஸோ அவங்க பிஸி தான் ஆக்சுவலா இப்போ. ஆமா. ஸோ அவங்க பிஸி ஷெட்யூல்ல வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இவர் சைட்லேருந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜீவா சங்கர் சார் வந்திருந்தாங்க, மணிகண்டன் சார் வந்திருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே பிஸி. மணிகண்டன் சார்லாம் ஆட் ஷூட்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்ததுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா இவர் சைட்ல இருந்து வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா முடியல. ஆக்சுவலா பாம்பேல முன்னாடி தான் ஷூட்ல இருந்தாரு. ஓ, வரது டவுட்டுன்ற மாதிரி இருந்தார். பட் ஆனால் நேத்தியம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து தஞ்சாவூர்ல இருந்திருக்கு. நான் வந்துட்டு இருக்கேன், டவுட்டு தான். எல்லாம் டவுட்டாக சொன்னவங்களே நான் சரி வரமாட்டாங்க போல அப்படின்னு. பட் ஆனால் சொன்ன மாதிரி எல்லாருமே ப்ரெசென்ட் ஆனது வந்துட்டு பயங்கர ஹாப்பி. ஓகே, ரெட்டிப்பு சந்தோஷம். ஓகே. பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னா எதனால இவர் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? கேரிங் அண்ட் வந்து என்ன சொல்றது, சப்போர்ட். அது ரெண்டுமே தான் இவர்கிட்ட. இப்பயும் சரி அப்பயும் சரி எனக்கு அப்பலேருந்து சப்போர்ட் ஃபுல்லாக இவர் தான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப கேரிங். கோவம் இருக்கும், சண்டையும் வரும். எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் இல்லை, அப்படிலாம் நாங்கள் போய் சொல்லலாம் மாட்டோம். இவர் என்னை விட இவர் ரொம்ப கோவப்படுவார். கையில் என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி அடிப்பார், அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இது இவருக்கு ஃபுல்லாகவே இருக்கு ஆக்சுவலி. எனக்கு இவர் ஒரு 2 நாள் எங்கேயாவது ஊருக்கு போனால் இருப்பேன். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால சத்தியமாக முடியவே முடியாது. மெசேஜ் வந்துட்டே இருக்கு, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா வீட்டில் நானும் இவர் மட்டும் தான், வேற யாரும் கிடையாதா. ஸோ இவர் இருந்தால் ஏதாவது எங்கேயாவது வெளில போகிறது, கூட்டிகிட்டு போகிறது, இல்லை ஏதாவது பேசிகிட்டு இருப்பாரு. இல்லைன்னா உட்காந்து ஃபோனை நோண்டி செஸ் விளையாடிட்டு இருப்பாரு, என்கிட்ட ஏதாவது திட்டு வாங்கிட்டே இருப்பாரா. ஸோ அதெல்லாம் இல்லாதப்போ, இவர் இல்லாதப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேட்பேன் எப்போ வருவீங்க. இப்போ நடுவில் ஒரு 20 நாள் டிஸ்கஷன் போயிட்டார். எனக்கு அந்த நாள் கூட நான் சமாளிச்சுடுவேன். அப்போல்லாம் வண்டி ஓட்டிட்டு போய் அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ எங்கேயாவது கடைக்கு போவேன். இந்த டைமில் கரெக்டாக 8வது மாதம் டைமில் இவர் இல்லையா. 8வது மாதம் எனக்கு ரொம்பவே முடியாமல் இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப முடியல ஆக்சுவலி. இந்த டைமில் இவர் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆச்சு. எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க. இதுதான் போயிட்டு 4 நாள் வந்துடுன்னு சொல்லிட்டு 20 நாள் கழிச்சு வந்தேன். ரொம்ப இதுவாயிடுச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க பெஸ்ட் ஒய்ஃப் அவங்க அப்படின்னா. அவங்க சொன்ன அதே பதில் தான், கேரிங் தான். கேரிங் தான், செம்ம கேரிங். அதெல்லாம் வந்துட்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சண்டை தான் போட்டு வரும். அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாலுமே நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட விட்டு கொடுத்தாங்களா? இல்லை இதே தான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக. சரி போட்டா உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்களோ அதே தான் ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எங்கேயுமே அந்த கேரிங் இருக்கும். நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, டன், சூப்பர். இப்போது ஒரு சின்ன செஷன் சார். இதில் வந்துட்டு பெஸ்ட் ஃபாதர் இன் த வேர்ல்டு, பெஸ்ட் மதர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் அவங்களுக்கு போட்டு விடணும். ஓகே, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். இது வந்து ஓகே, நீங்க இதை போட்டு விட்டுருக்கீங்கல்ல, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். ஏன்னா கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ 10 இயர்ஸில் வந்து எங்களுக்கு ஒன்றும் பேபி இல்லாமல் ரொம்ப அந்த ஏக்கம் எங்களுக்கு ரொம்பவே இருந்தது. அவருக்கும் இருந்தது, எனக்கும் இருந்தது. அது தனியாகவே நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அது ஃபீல் பண்ணல, தனியாக இருக்கும்போது நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். ஒரு பாப்பா வந்ததுக்கப்புறம் கணவர்னு ஒரு பொறுப்பு இருக்கிறத, அப்பானதுக்கப்புறம் பொறுப்பு நிறையா இருக்குது இவருக்கு ஆக்சுவலாக. அது என்னை விட இவர் நிறையா பண்ணுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒன்று என்னென்னா, பாப்பா வந்ததுக்கப்புறம் என்னை மறந்துடுவார்னு ஒரு பயமும் இருக்குது ஆக்சுவலாக. பயமும் இருக்குது. பட் இவர் உண்மையிலேயே வந்து பெஸ்ட் ஃபாதர் தான் ஆக்சுவலி. மறந்துடுவீங்களா சார்? அப்படின்னா எப்படி விட்டுற முடியும்? அம்மாவும் முக்கியம், பாப்பாவும் முக்கியம். நம்மளுக்கு 2 கண்ணு தான். இப்பவே பொசசிவ் ஆகுறாங்க அவங்க. அதாவது அவங்களுக்கு பொசசிவ் இருக்கும். பொசசிவ் இருந்தால் தானே அவங்க அன்பான மனைவியாக இருக்கும். ஆமா, கண்டிப்பா. பொசசிவ் இருக்கிற இடம் தான் அக்கறை நிறைய இருக்கும், லவ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பா சார். அதுதான் அதனோட வெளிப்பாடு தான் பொசசிவ்னஸ். ஓகே, அந்த புரிதல் எனக்கு இருக்கு. 2 கண்ணு தான், பாப்பாவும் சரி மனைவியும் 2 கண்ணு தான் நம்ம. ஓகே சார். இப்போ இதை நீங்க அவங்களுக்கு போட்டு விடுங்க சார். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மதர் சார். ஏன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கர நம்பிக்கை என்னன்னா, ரோட்டில் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க, அபாண்டன் குழந்தையாக இருக்கட்டும்,
ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் இருக்க எங்க குழந்தைய பார்த்தா இருக்கட்டும், இங்கே கூட பார்த்துருப்பீங்க 2-3 குழந்தைங்க மேலே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஒரு அஃபெக்ஷன் கேர் தான் காமிப்பாங்க, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி. ஸோ நம்முடைய குழந்தை இல்லை, யாருடைய குழந்தையோ அவங்களையே அவ்வளோ அஃபெக்ஷன் காமிக்கிறப்போ நம்ம குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியும். கண்டிப்பா அதுதான் தான் வேர்ல்டு பெஸ்ட் மதர் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் மேம். இப்போ இங்க வந்தது, இப்போ இந்த வளைகாப்புல யாரையாவது நீங்க மிஸ் பண்றீங்களா? ஐயோ இவங்க வர முடியல அப்படின்ற மாதிரி யாரையாவது நீங்க மிஸ் பண்றீங்களா? மிஸ்ஸிங் வந்து என் சைட்லேருந்து ஒரு 2-3 பேர் வரல ஆக்சுவலாக. என்னோட கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்க 2-3 பேர் வரலையா, அவங்கள தான் மிஸ் பண்ணுறத தவிர மற்றபடி வேறு. ஓகே. நீங்க சார்? மிஸ் பண்ணுறேன், என்னுடைய சிஸ்டர் வரல, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேர் வரல. பட் அது ஏதோ பர்சனல் ரீசன் மேபி. பட் ஆனால் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சார் இப்போ அடுத்து அந்த இதுதான் ஃபைனல். இதில் என்ன எழுதணும்னா, ஒரு உங்களுக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர், பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கணுமோ அதை ஒரு 5 பேர். நீங்கள் அவருக்கு மறைச்சி அப்படி எழுதுங்க, நீங்கள் மறைச்சி எழுதுங்க. எவ்வளோ ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக 2 பேர் பிளைனாக தான் கொடுக்கணும். இல்லை பிளைனாக கொடுக்கவே கூடாது. ஏங்க பேர் எவ்வளவோ பேர் இருக்குங்க. நீங்கள் சும்மா நீங்கள் எழுதுங்க, இந்த ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆசைலாம் இருக்கா சார்? அதாவது நமக்கு பையன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு ஆசை, எனக்கு பையன் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன சார்? 2 பேருமே எனக்கு அஃபெக்ஷன் இருக்குது. அஃபெக்ஷன் 2 பேருமே அஃபெக்ஷன். ஓகே ஓகே சார். இப்போ இந்த 2K இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்றவங்கலாம் நிறைய பேர் இப்பவே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சார். லவ் பண்ணும்போதே நம்ம குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம் பத்தி டிசைட் பண்ணவே இல்லை. டிசைட் பண்றது நீங்க சோஷியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு இன்னும் நாங்க அந்த கட்டத்துக்கு போவே இல்லை. ஓகே ஆமா, அதான் வேற வேற பேராக தான் இருக்கும். கண்டிப்பாக சத்தியமா ஒன்றா இருக்காது. ஓகே. இல்லை நீங்களே படிச்சிருங்க. பாயாக இருந்தால் 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட குருநாதர் விவேக் சார். ஸோ அவரது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் அதிகமாக இருக்கிற கடவுள் வந்து முருகர். ஸோ பையன் பிறந்தா முருகன் பேர் வைக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் சிவா. இது பிரதோஷம் கோயில் போவார். ஸோ அதனால சிவான்னு பேர் வச்சுருக்கேன். கேர்ளில் பார்த்தீங்கன்னா விவேகா. ஸோ அதை விவேக் சாரோட அந்த குருநாதரோட அவர் ஞாபகமாக கேர்ள் இருந்தால் விவேகா, பாய் இருந்தால் விவேக், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒன்று வினோதனின்னு சொல்லிட்டு ஒன்று. லாஸ்ட் வந்து இப்போ கற்பாஷிகமா சாங் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க ஞாபகார்த்தமா கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஓகே சார். நீங்க பையனா இருந்தா பேபி பாயா இருந்தா பிரசன்னா, விகாஷ், அஸ்வின். ஒண்ணு கூட மேட்ச் ஆகல இல்ல. பட் ஆனா விவேக்குக்கும் பிரசன்னாவுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது இருக்கு. என்ன அதனால விவேக் சாரோட சன்னு தான் பிரசன்னா. ஓ நீங்க எதனால நீங்க ஆனா பிரசன்னா? அவரோட சன்னு வந்துட்டு சின்ன வயசுல மிஸ் பண்ணாரு. எனக்கு அந்த தாக்கம் இருந்தது. அந்த கனெக்ட் பண்ணி தான் பிரசன்னா வச்சு. ஓகே. பொண்ணு விஷாலினி, தான்யா, அஸ்வினி. ஓகே. விஷாலினி ஒய்ஃபோட பேர் விசாலாட்சி, அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும்ன்றதா விஷாலினி. பாருங்க. தான்யா என்னோட அம்மா என்னுடைய கனெக்ஷனுக்காக தான்யான்னு வச்சு. அஸ்வினி நான் பொருத்தமா தோணுச்சு எனக்கு. ஓகே. செல்லமா பிடிக்கும் அதனால. ஓகே. இப்போ இதுல டிஸ்கஸ் பண்ண பேர்ல ஏதாவது ஒரு பேர் வச்சிருவீங்களா? பேசி 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்ன் பேசிட்டு கூட்டமையா தான் வச்சிருப்போம். கண்டிப்பா அவங்களோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, டைமிங்லாம் பார்த்துட்டு அவங்களோட இது நேமோட இது நேம் வரும் இல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுக்கு ஏத்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுல இது பொருந்துச்சுன்னா கண்டிப்பா. ஸோ என்னோட தம்பி பாப்பாவோட பேர் வந்து விருஷா, தங்கச்சி பாப்பா விகானா. அவங்க 2 பேரும் வி. ஸோ அடுத்தது எப்படின்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வி தான் அமைஞ்சுன்னா வீலயே வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? விவேகா, வினோதினி. பட் எனக்கு 2 பேரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குரு அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சார் சொல்றீங்க, நீங்களும் விவேக் தான். எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கும் அவருடைய இழப்பு நான் பார்த்தேன். நேர்ல போயிடும் நான் அவருடைய இதுக்கு போய் பார்த்தேன். என்னால போக முடியல. ஸோ எனக்கு பதிலாக என் கணவர் போனார் ஆக்சுவலா. இல்லை, அவருடைய தாக்கம் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ரொம்ப ஒரு நிறைய முன்மாதிரியா இருந்தவர், இயற்கை ஆர்வலராக இருந்தவர். ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப அப்துல் கலாம் ஐயா பற்றிலாம் ரொம்ப அவரை குருவாக நினச்சி லீடராக நினச்சி பண்ணியிருந்தாரு. அவருடைய சடன் டிமைஸ் வந்துட்டு பொறுக்க முடியல. பையனும் அதே மாதிரி சடன் டிமைஸ். 2 பேருமே வந்துட்டு இயற்கை மேலே அவ்வளோ ஆர்வமாக இருந்தவங்க வந்து சடனாக இயற்கை அழைச்சிட்டு போனது. அதனால அந்த பேர் வைக்கணும். ஓகே ஓகே. எனக்கு அப்படி தாக்க அவங்களுக்கு வந்து அவர் வந்து வழிகாட்டி வழிகாட்டி. அவரோட காமெடிஸ்ல எல்லாம் எத்தனை காமெடிஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 படங்கள் பண்ணியிருக்கேன்.
ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுருக்கேன். இப்போ இங்கே உட்காந்து உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விவேக் சார் மட்டும்தான். அவர் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம்லாம் என்னால் இங்கே வந்து உட்காந்துருக்கவே முடியாது. ஸோ என்னோட குருன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டி இல்லை, எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், குருன்னா எனக்கு விவேக் சார் மட்டும். ஓகே ஓகே. இன்னும் 3 days தான் டேட் கொடுத்துருக்காங்க. மைண்டில் என்னென்ன தாட்ஸ்லாம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தெரியுமே பார்த்துறப்ப நான் உங்கள் கண்ணு மட்டும் தான் இங்கே இருக்குது, புத்தியெல்லாம் அங்கே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகணும், டெலிவரி, நாளைக்கு பர்ச்சேஸ் போகணும், பாப்பாவுக்கு அவங்களுக்கான திங்ஸை ரெடி பண்ணணும், ஸ்கேன் சொல்லியிருக்காங்க அங்கே போகணும், ரிப்போர்ட்டை வாங்கணும், இப்படி 1000 விஷயம் பாப்பா பற்றி மட்டும் ஓடிட்டு. ஓகே. இந்த சமயத்தில் எதுவும் டிஸ்கஷன் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல? கண்டிப்பாக போக மாட்டேன், போக முடியாது ஆக்சுவலாக, போக விட மாட்டேன். இல்லை நானே போக மாட்டேன். எனக்கு ஆசை என்னன்னா பாப்பா பிறந்தோன்னு ஃபர்ஸ்ட் இவர் தான் வாங்கணும்னு ஒரு ஆசை. இவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் அம்மா அப்பாவே வாங்கணும்னு ஆசை. என் குழந்தை இவர் கையில முதல்ல கொடுக்கணும். ஏன்னா என்னை விட இவருக்கு தான் ரொம்ப ஏக்கம் ஜாஸ்தி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இவருக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் சீக்கிரம் பாப்பா வந்தோடனே அந்த ஃபீல் இவருக்கு எப்படி இருந்தது, இவர் எவ்வளோ உள்ளுக்குள்ள அழுதுருக்காரு, எனக்கு தெரியாம எவ்வளோ அழுதுருக்காரு, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து இப்பயே நான் சொல்றேன், பாப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும், அது மட்டும் நான் இப்பயே சொல்லிட்டேன். சார் எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க, பாப்பா ஃபர்ஸ்ட் நீங்க தான் வாங்கணும். ஓகே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதோ என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு என்னையுமே நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வந்து பாக்குறேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டு போகணும், இப்பயே சொல்லிட்டேன். சினி உலகம் சேனலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த இன்டர்வியூ பாப்பாவோட வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.